பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை சக்தியின் தேடலினூடாக நாம் சுட்டிக்காட்டும் போது அவற்றிற்கான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவது வரவேற்கத்தக்கது. கல்பிட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொத்தாந்தீவு பிரதேசத்தில் காணப்படும் வடிகான்கள் துப்புரவு செய்யப்படாமை குறித்து சக்தியின் தேடல் அண்மையில் சுட்டிக்காட்டியிருந்தது. நாம் சுட்டிக்காட்டியதன் பின்னர் அசுத்தமாக காணப்பட்ட வடிகான்களை சுத்தப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தமக்கான தீர்வுகளை பெற்றுத்தர காரணமான சக்தியின் தேடலுக்கும் உரிய அதிகாரிகளுக்கும் மக்கள் தமது நன்றிகளை தெரிவிக்கின்றனர். வடிகால் துப்புரவு செய்யப்படாமை காரணமாக நாங்கள் சக்தியின் தேடலுக்கு அறிவிச்சிருந்தோம். அதன் மூலமா இப்ப அது குறித்து இப்ப தற்போது அந்த வடிகால்கள் துப்புரவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஏற்கனவே நாங்கள் சக்தியின் தேடலுக்கு அறிவித்து இருந்தோம். இதன்படி எமது வடிகால் அமைப்பு துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக நாங்கள் சக்தியின் தேடலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களின் நிலை தொடர்பில் சிந்தித்து செயற்பட்ட அதிகாரிகள் பாராட்டத்தக்கவர்களே. இந்த பிரதேசத்தின் சுகாதார நிலைமை தொடர்பில் சக்தியின் தேடல் தொடர்ந்தும் அவதானத்துடன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விபத்துக்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வூட்டும் செயலமர்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரதேச செயலகத்தில் நேற்று மாலை இந்த செயலமர்வு நடைபெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்துக்களை தடுப்பதற்கான வழிமுறைகள், அவசர முதலுதவி முறைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளன. விபத்துக்கள் தொடர்பான விசேட வீடியோ காட்சிகள் இதன்போது காண்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. கிராம சேவகர்கள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அரசாங்க பாடசாலை மாணவர்களுக்கு இலவச சத்துணவு வழங்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் உள்ள மாணவர்களுக்கு இலவச சத்துணவு வழங்குவது தொடர்பான உத்தியோகபூர்வ நிகழ்வு ஏராவூர் அல் ஜுஃப்ரியா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வலய கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்தில் உள்ள 68 பாடசாலைகளில் 34,000 மாணவர்கள் கல்வி கற்று வருவதுடன் அவர்களின் 6,000 மாணவர்கள் இந்த இலவச சத்துணவு திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர சபையில் இன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தின் இடைநடுவில் பல சந்தர்ப்பங்களில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதேவேளை இன்று நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் மாநகர சபையின் நிதிசார் தெரிவுக்குழுவின் பெரும்பான்மை அதிகாரம் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கு கிடைத்தது. மாநகர சபையின் நிதி கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான அதிகாரம் இந்த தெரிவுக்குழுவிற்கு கிடைப்பதுடன் அதன் பதவிக்காலம் 1 வருட காலமாகும். 2012ஆம் ஆண்டுக்கான கொழும்பு மாநகர சபையின் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இதன்போது 16 தெரிவுக்குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்ததோடு முதலில் நிதி தெரிவுக்குழுக்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்படவிருந்தனர். இதன்போது நடைபெற்ற இரகசிய வாக்கெடுப்பில் தெரிவுக்குழுவில் 4 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிலிருந்து நியமிக்கப்பட்டனர். 5 உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை உள்ளடக்கி இந்த தெரிவுக்குழுவின் தலைவராக மேயர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்படுவார். வாக்களிப்பு நியாயமான முறையில் இடம்பெறவில்லை என தெரிவித்து கொழும்பு மாநகர சபையின் ஆளும் கட்சி எதிர்ப்பை தெரிவித்ததை அடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. උදලට ගියේ ඡන්ද ටික බෞද්ධරේ වෙන්නවා ඒක නිසා මේ සභාව ඉදිරියට ගෙනියන්නේ අපි ගෙනියන්නේ සභාව ගෙනියන්නේ අපි දැන් ආයි ඡන්ද බෑ ආයි බෑ අපි යනවා එළියට. ஒத்திவைக்கப்பட்ட சபை பின்னர் ஆரம்பமானதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகர சபை உறுப்பினர் அசாட் சாலி விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். தான் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வது தொடர்பில் இன்றைய தினம் விசேட உரையொன்றை ஆற்ற உள்ளதாக அவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். පොට්ටක් කල් දෙන්න මේ ඉල්ලා අස්වීමට කල් දෙන්න කියලා කියනවා. එම නිසා කරුණාකරලා
அசாத் ராஜினாமா செய்வதில் பிரச்சனை இல்லை, சற்று கால அவகாசம் தருமாறு ஜனாதிபதி கூறுகின்றார். கௌரவ மேயரே, உங்கள் கடிதமும் எனக்கு கிடைத்தது. இவை அனைத்தையும் நான் கருத்தில் கொண்டுள்ளேன். எனினும் எனது தீர்மானத்தில் மாற்றம் இல்லை. ராஜினாமா செய்யும் எனது தீர்மானத்தில் மாற்றம் இல்லை என்பதனை கூறுகின்றேன். நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அவர் என்னிடம் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். நாம் இவ்விடத்தில் தொடர்ந்தும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 வருடங்களாக நாம் இருந்துள்ளோம். எதுவும் எமக்கு பிரச்சனை அல்ல. அசாட் சாலி இன்று MMC, இன்று அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் MMC. இதேவேளை மனோ கணேசனின் பதவி வெற்றிடத்துக்கு பிரியாணி குணரத்ன இன்று நியமிக்கப்பட்டதோடு அவர் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் புறக்கணித்த தலைவர்கள் கௌரவமான அரசியலுக்கு மதிப்பளித்துவிட்டு தமது பதவிகளில் இருந்து ராஜினாமா செய்த பல தலைவர்களை சர்வதேச ரீதியில் காண முடியும். குறித்த தலைவர்களின் தீர்மானம் காரணமாக அந்த நாடுகள் வெற்றி எதிர்கொண்ட சந்தர்ப்பங்களும் அதிகமாகும். எனினும் இலங்கையின் நிலைமை அதற்கு முற்றிலும் மாறுபட்டது என ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றிக்காக முன்னிற்போர் குறிப்பிடுகின்றனர். இது தொடர்பான தகவல்களை நமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரசா கிலானி மீதான வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கினை எதிர்நோக்கியுள்ள கிலானி அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் ஆஜரானார். ஜனாதிபதி ஆசிப் அலி சர்தாரி உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை மீண்டும் விசாரிக்குமாறு நீதிமன்றம் விடுத்த வேண்டுகோளை பாகிஸ்தான் அரசாங்கம் நிராகரித்திருந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் கிலானி நேரில் ஆஜராக வேண்டும் என பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் கிலானி நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஆசிப் அலி சர்தாரிக்கு ஜனாதிபதி என்ற ராஜதந்திர பதவி நிலை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாகவே ஆசிப் அலி சர்தாரிக்கு வழக்கு விசாரணைகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த வழக்கில் யூசுப் ரசா கிலானி குற்றவாளியாக காணப்படும் பட்சத்தில் பொது பதவிகளை வகிப்பதற்கு அவருக்கு தடை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கை தேசிய கிரிக்கெட் தெரிவுக்குழுவின் தலைவராக அஷந்த் டிமெல் நியமிக்கப்பட்டுள்ளார்.
அதற்கு இன்று மாலை விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதி கிடைத்துள்ளது. 4 அடங்கிய தெரிவுக்குழுவில் அமல் டி சில்வா, டோன் அனுரஸ்ரீ, ஹேமந்த விக்ரமரத்ன ஆகியோரும் அடங்குகின்றனர். அனைத்து சமூக பிரீமியர் லீக்கின் 3ஆம் நாள் கிரிக்கெட் போட்டிகளில் கோல்டிஸ் மற்றும் ப்ளூம்ஃபீல்ட் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் 2வது நாளாக இன்று நடைபெற்றது. இன்றைய நாள் நிறைவின் போது தனது 2வது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய கோல்டிஸ் அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 210 ஓட்டங்களை பெற்றது. போட்டியின் 1வது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய கோல்டிஸ் அணி 266 ஓட்டங்களை பெற்ற அதேவேளை பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ப்ளூம்ஃபீல்ட் அணி தனது 1வது இன்னிங்ஸிற்காக 239 ஓட்டங்களை பெற்றிருந்தது. ப்ளூம்ஃபீல்ட் அணி தனது 1வது இன்னிங்ஸிற்காக ஒரு விக்கெட்டை இழந்து 26 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் இன்றைய போட்டிகள் ஆரம்பமாகின. சிந்திகா ஜாசிங்க 9 ஓட்டங்களும் 10 ஓட்டங்களும் உள்ளடங்கலாக 95 பந்துகளுக்கு 131 ஓட்டங்களை பெற்றார். அணித்தலைவர் சாமர சில்வா 29 ஓட்டங்களை பெற்றார். சஞ்சீவ விஜய்குன் 58 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டார். இஷான் ஜாரத்னா 60 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டார். தனது 2வது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடிய கோல்டிஸ் அணியின் தலைவர் மஹிந்த வர்ணபுரா 52 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். குசால் ஜனித் பரேரா 67 ஓட்டங்களை பெற்றார். உப்புல் இந்திரசிறி 57 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், சுராஜ் ராந்தேவ் 57 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். வணக்கம்.